அன்பான உறவே ஆகாத வரவே இந்த பிரிவே இது இறைவனின் முடிவே அன்பான உறவே மண்ணிலே அன்பான உறவே இது ஆகாத வரவே ஏன் இந்த பிரிவே இது இறைவனின் முடிவே இறைவனின் முடிவே அன்பான உறவே உயிருக்கு அன்பான உறவே இது ஆகாத வரவே ஏன் இந்த பிரிவே இது இறைவனின் முடிவே இறைவனின் முடிவே அன்பான உறவே இப்பொழுது அரண்மனைக்கு அழைத்து செல்கிறேன். வாமா.
போடணும். ஐயா அன்று சொன்னாலே ஆட்டா ஓட்டுறவன் பானிபூரி விற்கிறவன் சோலாப்பூரி விற்கிறவன் வச்சுட்டு பூத்தான்னா இப்படிதான் இருக்கும். முக்கியமா சொல்ல போனா கோழிக்கறி கடை வச்சுட்டு கோழிக்கறி கடை மத்த வேலையா பாரு எம்மா நின்று கிடக்கு. நம்ம கேள்வி கச்சாலுமே விட்டு வருமா பரவாயில்ல, கட்டி தர உன்னை எவனும் கட்டிக்க மாட்டான். நான் கட்டிக்கிறேன். சமாதானம் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. நான் யாருக்கு தெரியல. அவ்வளவுதானே? தாய் மாமனா நாய் மாமனா நீ அந்த தாய் மாமன் தான். மாட்டியா என்பதில் இருப்பிடவே பார்த்து இப்படி பேசப்படா பாவி. வர முடியாது. அது எப்படியா
அப்ப பார்த்துக்கலாம். அப்படின்றியா? ஆமா உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுளே கல்லாடார் மனக்கல்லாய் போன மனிதர்களாலே ஒரு பிச்சைக்கார பையன் ஒரு ஏழை என் மகன் கோபுரம் இவருடைய மகனை கட்டி பிடிக்கிறான் இவருடைய கண்களால் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யென்று வைத்திருக்கிறார் ஐயா. எல்லாரும் இந்த நீங்கள் இப்படி கண்மூடி தரமாகி என்னை சாட்டை கொண்டு வேட்டையடிக்கிறீர்கள். நீ பார்த்து போய் நான் பார்த்துட்டும் போய் தங்கச்சி பார்த்து போய் அவன் பார்த்து போய் அவன் நான் உண்மை சொல்றான். நான் போறேன்
வேதனைக்குத்தானா நான் பிறந்தது வரும் நாளையார் பார்ப்பது இப்படியே சுமந்தியா நடப்பது இப்படியே சுமந்தியா நடப்பது வீடச் செய்த சதியாலே தோல்வி காண்பது வேதனைக்குத்தானா நான் பிறந்தது என்று வரும் நாளையார் பார்ப்பது காட்சி தரும் காலம் வேதனைக்குத்தானா நான் பிறந்தது என்று வரும் நாளையார் பார்ப்பது வேதனைக்குத்தானா நான் பிறந்தது என்று வரும் நாளையார் பார்ப்பது இப்படியே சுமந்தியா நடப்பது இப்படியே சுமந்தியா நடப்பது வீடச் செய்த சதியாலே தோல்வி காண்பது வேதனைக்குத்தானா நான் பிறந்தது என்று வரும் நாளையார் பார்ப்பது நான் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் காரணம் யாரு? ஐயா இந்த ஜெவனல்வா இருக்கு. விஷயம் தெரிஞ்சுதா உனக்கு? இந்த பிச்சை காட்சி அப்பவே நம்ம இளவரச குடும்பனால கூட்டு போய் அவங்க அண்ணனுக்கு அது பிச்சைக்கார நாய அது என் சக்கரைக்கு ஆமா என்னுடைய மகளை கூட்டி போய் இந்த பிச்சைக்கார பையனை கூட்டி வச்சேன் என் தங்கை என்ன தவறு செய்தால் எதற்காக இப்படி அவளை மாற்றி வதைக்கிறீர்கள்? சக்கரைக்காரு என்னுடைய மகளை கூட்டி போய் நான் மலர்வாளை கூட்டி போறேன்னு சொல்லிட்டு கூட்டி போய் உனக்கு கூட்டி வச்சிருக்காவா ஆக நிறுத்துங்கள். இப்படி எல்லாம் வாய் வார்த்தை உரைப்பதற்கு உங்களுக்கு எப்படி ஞாபகம் வருகிறது? என் தங்கைக்கும் என்னை கூட்டி வைப்பதற்காக அழைத்து வந்தவர்கள் கிடைக்காதா? நானும் என் தங்கையை தவறு செய்துவிட்டோம் என்று எங்களை சாத்திக் கொண்டு நிற்கிறீர்கள். நானா தவறு செய்து விட்டுமா? நானாவது அந்த பெண்ணின் கற்பையை துறையாக நினைத்தவன் தவறு செய்தவன் நான் என்று உரைத்துக் கொண்டிருக்கிறேன். வேண்டுமென்றால் உங்கள் மகளை அழைத்து நீங்களே கேட்டுப் பாருங்கள். இந்த மலர்வனத்தில் உன்னை கட்டிப்பிடித்து வந்தானே இதை நிற்கின்றானே இவனா என்று நன்றாக பார்த்துக் கொள்ளுமா? நன்றாக இருக்கிறாய். இப்போது பார்வை இல்லை என்றால் எப்படிமா உன் கண் பார்வை போச்சு? மலர்களெல்லாம் பறித்து விட்டு அந்த தடாகத்தில் நீராடலாம் என்று இறங்கிய
காலை தழுதி உடனே நீ யார் என்று கேட்டார். இப்படி நாட்டை ஆளக்கூடிய விஜயவர்மணி மகள் நான், என்னுடைய பெயர் ஆனந்தி என்று கூறி பாவி நல்ல நாட்டு மன்னன் பெயரை கெடுத்து விட்டாயே, அதனால் அவனுக்காக உனக்கு சாபம் வச்சிருக்க 12 ஆண்டுக்கு ஒரு முறை பாரிஜாத மலர் மலரும். அந்த மலரானது தானாக அன்னையின் மடி மீது போய் விழும். அந்த அன்னையின் மடி மீது விழும் அந்த மலரை கொண்டு வந்து கண்களிலே கசக்கி விட்டால் பார்வை வரும். ஆனால் அந்த மலரை கொண்டு வருபவன் ஒருவனுக்கு ஒருத்தி என்று நினைப்பிலே வாழ வேண்டும், மற்றவர்களை ஏறெடுத்து பார்க்க கூடாது, அவனோட எண்ணத்திலே வாழக்கூடாது. அப்படிப்பட்ட உத்தமன் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும் என்று இவ்வளவுதானே? மாமா அப்படி நான் போறியா? டேய், என்ன மாதிரி உத்தமன் எவன்? டேய், என்ன மாதிரி போன செத்துடா உத்தமனா போன வாரம் ஒரு கேள்வி கல்பேஷ் நான் போய் கேள்வி கேட்கிறாங்கய்யா. உத்தமனா ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவதானா? இதோ இருக்கானே. அவதான். இந்த என் போட்டு சக்கரை. போயில. செய்யாத குற்றத்திற்காக எங்கள் நிறுவனத்தில் மேற்பட்ட சொற்ப நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறீர்கள். நாங்களா குற்றம் செய்தவர்கள்? குற்றவாளி நீதானா? அது முன்னால் என் தங்களை இப்படி சாட்டிக் கொண்டு வேட்கிறீர்கள். என்ன? ஏழை சொல் சபைக்கேற்க வைப்பார்கள். அது போலாகிவிட்டது எங்கள் நிலைமை. நான் தான் தவறு செய்தேன் என்று நீயும் என் நாட்டு மன்னர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, உன் மகள் கண் பார்வை போய்விட்டதா? அந்த கண் பார்வை தெரிய வேண்டும் என்றால் தாய்க்கு தலைவராக இருக்க வேண்டும், சத்தியத்தை காத்த உத்தமனாக இருக்க வேண்டும். தன் தெரிவித்தவரை எந்த பெண்ணை பார்த்தாலும் தாயாகவும் தங்கியாக அப்பேற்பட்ட உத்தமன் தான் அந்த மலரை கொண்டு வர வேண்டும் உணர்த்திருக்கிறார். ஆனால் அந்த சாவு உயர்த்திருக்கிறார். நானே உத்தமனானால் இப்பொழுது இந்த பெண்ணுக்காக நானே சென்று இந்த பாதுகாப்பை கொண்டு போய் நான் யார் எப்பேற்பட்டாலும் வீரத்தில் சிறந்தவன் வெற்றி கண்டு பிறந்தவன் என்னைக்கு நான் போறது என்னையாவ தடுக்கிறான். நீ வேணாடா பாத்துட்டே பார்த்தா நல்ல பையனாகிற ஏழை பையனா வருகிற உன்னை கொண்ட பாவம் வயது நாடு வரணுமா? நீ அங்க போனா செத்து விடாடி. என்ன சொன்ன? வீரத்தில் சிறந்தவன் எத்தனை தாலி எடுத்துட்டு வருவியோ? ரோஜாவில் 1.5 லட்ச ரூபா வாங்கி வந்துட்டாமா இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனில 3 லட்ச ரூபா வாங்கி எங்க எடுத்துட்டு போவோம்? எந்த கம்பெனில எடுத்து போய் விடுவோம்? செய்தி கம்பெனில பாக்கி இருக்கு மட்டும் சொல்லாது. உத்தமனாச்சா? உத்தமன்டா. கட்டிட்டு வெளியே வர வேண்டிய தானே பொட்டா, கட்டிட்டு வெளியே வர வேண்டிய தானே. போவாதுடா ஏழை சொன்னா சபைக்கு இருக்குமா? பணம் பணத்தை சொன்னால் சபையே விழுமா? நான் ஏழையாக இருந்தாலும் உன் மகளின் கண்பார்வைக்காய் பாரிஜாத மலரை கொண்டு வர நான் சென்று வருகிறேன் ஐயா. ஆணையிட்டால் இப்போதே செல்கிறேன். இப்படி பெற்ற உத்தமனாலே அந்த மலரை கொண்டு நீ பாவம் பிச்சைக்கார பையன். பாத்துருக்கலாமா? கிடையாது 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 பையன். பூரா கேள்வியா இருக்குது. பூரா பல்லுல தகுது போட்டு லோட்டாக்கு லோட்டாக்கு அது மாதிரி கேள்வி லோட்டாக்கு லோட்டாக்கு அதான் கத்தாது. சரி, ஏதோ நேரம் உனக்கு நெருங்கி விட்டது. சாவு போறேன். போ, கொண்டு வா. மலரோடு வர வேண்டும். நானே உத்தமனானால் நிச்சயமாக உன் மகள் கண்பார்வை இருந்தாலும் நான் இப்பொழுது தனிமையை செல்லப்போகிறேன். எனக்காக இருந்தவள் என் தங்கை ஒருவனை உறவினர் யாருமே கிடையாது. சொந்தம் என்ற சொல்வதற்கு நாட்டில் யாருமே கிடையாது. ஆகினால் என் தங்கை தனிமையிலே வாழவே முடியாது. ஆகினால் நான் சென்ற மலரை கொண்டு வருவதை என் தங்கைக்கு பாதுகாப்பு யார்? பாத்துக்கு வராங்க ஓரமாடா. ஐயோ ஐயோ மலரை கொண்டு வர உன் தங்கைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. நான் பாத்துக்கிறேன்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத. பட்டான அடிச்சுடுவாங்க. 3 மணி நேரம் நீ கேள்வியில பாக்குறேன். எதை பாத்துக்க சின்ன பையன் பிடிக்காது. ஐயா தாத்தா நான் பாத்துக்கிறேன். தாத்தா நீ கிடையாது. உங்கள் மீதான நம்பிக்கை. ஒரு தங்கிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. வராதுங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த பின்னுக்காக மலரை கொண்டு வர நாட்டில்
இதுவரையில் உன்னை விட்டு நான் எப்பொழுதுமே பிரிந்ததே கிடையாது. உன்னை பிரிந்து நான் எப்படி அம்மா உன்னை பிரிந்து என்னால் எப்படி அம்மா தனித்து வாழ முடியும்? எனக்காக நீ எழ வேண்டும் அம்மா. நிச்சயமாக அந்த மலரை கொண்டு வந்து பின்னருக்கு கண் பார்வை தெரிந்தவுடனே நம்முடைய அச்சவன் சேகரிக்கு சின்ன தங்கம் நீ செல்ல தங்கம் நீ கண்ணி கலங்கி தங்கம் எந்த செல்லத்தங்கம் நீ கண்ணி கலக்குது. இதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளி தந்து மனம் கொண்டு வதும்புது. கண்ணி கலங்குது. இதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளி தண்டு மனம் வெம்பி வதும்புது. நீ துள்ளி வரும் ஆயிரத்தின் தோழியடி. சிறு துன்பம் என்றால் என்ற நெஞ்சில் காயமடி. சின்னத்தங்கம் எந்த செல்லத்தங்கம் நீ கண்ணி கலங்குது. இதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளி தண்டு மனம் வெம்பி வதும்புது. நான் சென்று வருவதை அரண்மனையை மன்னர் உழைப்பதை கேட்டு பண்ணி வந்தது பெரியானவனுக்கு வெட்டுறது. என்னதான் செருப்புக்கு சமம்னு சொன்னவங்க. ஐயா ஆமாங்க ஐயா உடம்ப தாக்கி இருக்குமா ஐயா பாப்பா என்ன செய்து நம்ம பார்க்கவே இல்லையே. அம்மா என் தகுச்சி எங்க போனா?
அவ ஆனந்தியை கொண்டு போனால அதானே உன் தங்கச்சி கொண்டு பிடிக்கிறா யாரு போய் பிடிக்கிறது யாராவது புரியடா கேட்டாலும் மருந்தக்கார பிடிச்சிக்கும் எங்கே போய் உன்னை விட கனமாக அவரு தங்கச்சி அண்ணா பாவம் குழந்தை கண் பார்வை போயிடுச்சு ஆமா பாவம் பார்த்து பக்கமா வச்சு குழந்தை அப்படியா ஆமா நீதானே நான் பாத்துக்கண்ணா மூச்சியை மறந்துட போற காரியத்துல கண்ணா இருக்கணும் நான் யாரு என் தங்கச்சி உன் தனியா இல்லவா ஆ, நீங்க யாரு நான் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி பாய்வே ஆமா அது எனக்கு தெரியும் நான் காரியத்தை கச்சிதமா முடிக்கிறேன் கச்சிதமா முடியாது நான் நான் பாத்துக்கிறேன் நீ பயப்படவே வேண்டாம்